அரசியலுக்கு வருகிறாரா ஜேசன் சஞ்சய்? வருகிறார்னு யாரும் சொல்லலை. ஆனால் வரணும்னு அந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க சில பேர் நினைக்கிறாங்க. அந்த சிக்மா படப்பாடலில் வந்து ஒரு லைன் வருது, எனக்கு பதவி ஆசை இல்லைன்னு சொல்லி ஒரு வரி வரும். அப்போனா அதை வச்சு வந்து அப்போ அரசியலுக்கு வந்து ஜேசன் சஞ்சய் வரமாட்டார். ஸோ அதனால் இப்போது கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான நபர் மூலமாக ஒரு வழிகாட்டுறதுனா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது சக்தி வேணும். தாவேகாக்கு இரண்டாவது சக்தி வேணும். அந்த இரண்டாவது சக்தி யார்? யாரை போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சி வந்து மொத்தமாக அவங்க பேரில் எழுதிப்பாங்க. என்டி ராமராவுக்கு தான் அப்படி தான் ஆச்சு. மற்ற நபர்கள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்பர் 2 வந்து அடையாளம் கட்டிக்கல. இவங்க 2 பேருக்கும் அந்த தள்ளுமுள் இருக்குது. யார் நம்பர் 2 அப்படின்றது. நான் தான் முதல் போட்டேன்னு சொல்லி ஆதவர்ஜனாவும், நான் தான் தலைவரையே உருவாக்கணும்னு சொல்லி உசியாந்துக்கிட்டேயும் அது அந்த மாதிரி பேச்சு இருக்குது. விஜய்க்கு அடுத்தது யாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேசன் சஞ்சய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி அந்த டிஸ்கஷன் ஓடும்போது ஒரு பாடல் வருது. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். அரசியலுக்கு வரும் ஜேசன் சஞ்சய். உண்மையிலே அரசியலுக்கு வராரா ஜேசன் சஞ்சய்? ஜேசன் சஞ்சய்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். விஜய் அவருடைய மகன். அரசியலுக்கு வருகிறாரா? அந்த சிக்மா படப்பாடலில் வந்து ஒரு லைன் வருது, எனக்கு பதவி ஆசை இல்லைன்னு சொல்லி ஒரு வரி வரும். அப்போனா அதை வச்சு வந்து அப்போ அரசியலுக்கு வந்து ஜேசன் சஞ்சய் வரமாட்டார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம். ஆனால் கட்சியில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுவும் குறிப்பாக விஜய் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டு காலம் வந்து கட்சி நிறைவு செஞ்சுருக்கு. கட்சி தொடங்கி அந்த 2 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சுருக்கு. ஆட்சியில் அமர்ந்து 30 நாட்கள் கடந்துருக்கு. இதில் குறைகள் நிறைய இருக்குது. நிறைகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1-2 சொல்ல முடியாது இருக்குது. அவ்வளோதான். அதையும் தேடி பிடிச்சி தான் சொல்லணும். அப்போ குறைகள் நிறைய இருக்க தான் செய்யுது. சரி, 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் இவ்வளோ குறை சொன்னால் எப்படி? சரி, கடந்து போவோம். ஆனால் நம்ம கடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மை கடந்து போகக்கூடிய பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவே வந்து பார்த்தோன்னா வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் வந்து பாலியல் குற்றங்கள் செஞ்சுருக்காரு. எம்எல்ஏவே செஞ்சுருக்கிறார். ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது. சரி, சேலத்தில் அப்படிங்க, சென்னையில் அப்படி கிடையாதுங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுவும் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கம், அதுவும் குறிப்பாக வந்து சோழிங்கநல்லூர் எம்எல்ஏவோட நெருக்கமாக இருந்த ஒரு நபர் அவர் பாலியல் குற்றங்கள் செஞ்சுருக்கிறார். இப்படி பாலியல் குற்றங்கள் நிறைய வந்து அங்கங்கே நடந்துகிட்ருக்குது. கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. கட்சி நிர்வாகிகளை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? கட்சி நிர்வாகிகளை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? ஆட்சி நிர்வாகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பலரும் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இருக்கிறார். விஜயை சுற்றி இருக்கக்கூடிய வந்து வியூக அமைப்பாளர்கள் மற்றும் இன்னும் பலரும் கூட இருக்கிறாங்க விஜயை சுற்றி இருக்கக்கூடிய. ஆனால் அமைச்சரான பிறகு முழுக்க முழுக்க வந்து துறையை கவனிக்கவே வந்து சரியாக இருக்குது புஷி ஆனந்துக்கு. கட்சி வந்து அவர் கட்டுப்பாட்டில் இருக்கானே தெரியல. விஜய் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஆனால் பொதுச்செயலாளர் முறையில் வந்து புஷி ஆனந்தோட கண்ட்ரோலில் இருக்கணும். ஆனால் அப்படி பார்க்க முடியல. தமிழ்நாடு முழுவதும் வந்து கட்டுப்பாடே இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு அந்த தாவேகா சிம்பல் வந்து ஒரு லேபிள் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஜ் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா அட்ராசிட்டியும் பண்ணுறானுங்க. தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. இதில் அமைச்சர்கள் வந்து முக்கிய பொறுப்பில் இருந்த சில அமைச்சர்கள் வந்து நபர்கள் வந்து அமைச்சராகிட்டாங்க. அமைச்சரானதும் அவங்களுக்கு துறை ரீதியான கவனங்கள் நிறைய போக வேண்டியது இருக்குது. ஏன்னா அனுபவம் இல்லாதனால கூடுதல் நேரங்கள் வந்து துறைக்கே ஒதுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ கட்சியை நிர்வாகம் பண்ணுறது யார்? யாருமே இல்லை. விஜய் அவர்களும் நிர்வாகம் பண்ண முடியாது, புஷி ஆனந்தும் நிர்வாகம் பண்ண முடியாது. அடுத்த கட்ட நபர்கள் யாரும் வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு அங்கே சரியான நபர் இல்லை. அப்படியே வந்து ஆதவர்ஜுனா வந்து நிர்வாகம் பண்ணாலும் கட்சி அவர் கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு போகிறாரு சொல்லிட்டு எச்சரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ஒரு லிமிட் பண்ணி வைக்கிறாங்க. லிமிட் தான், இல்லைன்னா அவர் கட்சியை முழுங்கிடுவார் ஆதவர்ஜுனா. அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து கட்சியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு கட்சியை நடத்துறதுக்கு சரியான நபர்கள் இல்லைன்றது தெளிவாயிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து கட்சிக்காரங்களே குற்ற நிகழ்வில் ஈடுபடுறதுக்கு காரணமே என்னென்னா கட்சி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. யார் கண்ட்ரோல் இருக்குது? மாவட்ட நிர்வாகம் யார் கண்ட்ரோல் இருக்குது?
ஆட்சி நிர்வாகம் பண்ணுறதுக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க. கட்சி நிர்வாகம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரோ அல்லது வந்து ஆட்சியரோ பண்ண முடியுமா? அப்போ கட்சி நிர்வாகம் பண்ணுறது மாவட்ட செயலர் பண்ண. அந்த மாவட்ட செயலரோட வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த மாவட்ட செயலர்கள் சில பேர் அமைச்சராகிட்டாங்க, சில பேர் அமைச்சர் இல்லாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை. மாவட்ட நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டில் அந்த கட்சி இல்லை. இந்த குற்ற நிகழ்வுகளுக்கு காரணமே வந்து அதுதான். அதுவும் பண்ணக்கூடியவங்க யாராக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். சட்டமன்ற உறுப்பினர்களே வந்து பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. கட்சியை ஒழுங்குபடுத்துறதுக்கோ, கட்சியை நிர்வாகம் பண்ணுறதுக்கோ, கட்சியை இருக்கிற வந்து அதில் இருக்கிற நிர்வாகிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கிறதுக்கோ, அல்லது ஏன் இந்த மாதிரி குற்ற நிகழ்வுன்னு சொல்லி கேள்வி கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்போ இந்த இடத்துல நான் கேட்டால் இனிமேல் எம்எல்ஏக்களே வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் அல்லது எம்எல்ஏக்கு அடுத்த கட்ட நிர்வாகிகள் இருந்தாங்கன்னா அடுத்தடுத்து குற்ற நிகழ்வு நடக்கும்போது அவங்களெல்லாம் கைது செய்யக்கூடிய நிலையில் அப்போ என்ன ஆகும்? கட்சியோட பேர் என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமாக எங்கே வந்து நிற்கும்? எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் விஜய் கிட்ட தான் வந்து நிற்கும். விஜய் தாங்க சரியில்லை, அவர் தாங்க லாயக்கு இல்லை, அவர் தாங்க இதில். இப்போ தாங்க சொன்னார் அந்த சிங்கப்பெண் அந்த சிறப்பு அதிரடிப்படை தொடக்க விழாவில் தனி மனித ஒழுக்கம்னு பேசினாருங்க. இங்கே பாருங்கள் சந்தி சிரிக்குதுங்க. எல்லா கட்சி நிர்வாகிகளும் எல்லா குற்றமும் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு வாய்ப்பே தர்றதில்லை. எல்லா குற்றமும் நாங்களே பண்ணுறோன்ற மாதிரி பண்ணுறானுங்க. அப்போ கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது கட்சி. யார் கண்ட்ரோல் பண்ணுறது? இப்படியே போனால் என்ன ஆகும்? ஆனால் கட்சி எப்படியே போட்டுங்க. ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே புகார் கொடுக்கறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க. பெண்கள் வந்து ஆதரவாக பேசின பெண்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் மடல் எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்படியான இருக்குது. அப்போ கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிர்வாகம் பண்ணுறதுக்கு சரியான நபர் இல்லை. அப்படியே இருந்தாலும் கட்சியை தூக்கி சாப்பிடலான்ற எண்ணம் தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக நம்ம நம்பர் 2ன்னு காட்டிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போது கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான நபர் மூலமாக ஒரு வழிகாட்டணும்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது சக்தி வேணும். தாவேகாக்கு இரண்டாவது சக்தி வேணும். அந்த இரண்டாவது சக்தி யாரை போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சி வந்து மொத்தமாக அவங்க பேரில் எழுதிப்பாங்க. என்டி ராமராவ் கதை அப்படி தான் ஆச்சு. கட்சிக்கு ரெண்டாவது நபராக வந்து எல்லா பொறுப்பையும் தூக்கி மருமகன்ட்ட கொடுத்தாரு. மருமகன் கட்சியை எழுதிக்கிட்டார். முடிஞ்சு போச்சு கதை. என்டி ராமராவ் கதை கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து விஜயோட நிலைமை வந்து என்டிஆருடைய நிலைமை மாதிரி தான் இருக்குது. எம்ஜிஆர் நிலைமை மாதிரிலாம் இல்லை. எம்ஜிஆர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அதிகார பரவல் இருந்துச்சு. யாரும் நம்பர் 2ன்னு சொல்லிக்க முடியாது. ஆனாலும் ஒரு கட்டத்தில் வந்து பிரச்சாரத்துக்கும் மற்ற விஷயங்களும் மக்களை சந்திக்கிறதுக்கும் ஒரு நபர் தேவைப்பட்டாங்க. அவங்க தான் ஜெயலலிதா. அப்போ இந்த இடத்துல வந்து ஜெயலலிதா இடத்துல யாரை கொண்டு வந்து வைக்க முடியும்? அவன் நான் தன்னைத்தானே சொல்லிட்டு தான் இருக்கிறான். அது குறிப்பாக ஆதவர்ஜனா வந்து தன்னை வந்து ஒரு ஜெயலலிதாவே எம்ஜிஆர் காலத்தில் எப்படி ஜெயலலிதாவோ அந்த மாதிரி நினைப்பில் வந்து ஆதவர்ஜனா தான் இருக்கிறதா தெரியுது. அப்போ இங்கே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து கட்சி ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் கூட அதை பதில் கொடுக்குற இடத்துல யாருமே இல்லைங்க. இதாங்க உண்மை. அரசியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு வருது, அதுக்கு கூட பதில் சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் பதில் சொல்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ கட்சி நிர்வாகத்தையே ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு பெரிய குழு தேவைப்படுது. அதுதான் நிலைமை இன்றைக்கி. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு இரண்டாவது நபராக அடையாளம் காட்டக்கூடிய இடத்துல வந்து ஒருவேளை வந்து ஜேசன் சஞ்சய் வருவாரான்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அந்த தொண்டர்கள்கிட்ட இருக்குது அந்த கேள்வி. இரண்டாம் கட்ட நிர்வாகிகள்கிட்ட கூட சில பேர்கிட்ட இருக்குது. அதாவது விஜய் மீது அபரிதமான விசுவாசம் கொண்டவர்கள்கிட்ட வந்து அந்த ஒரு கேள்வி இருக்குது. விஜய்க்கு அடுத்தது யாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேசன் சஞ்சய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி அந்த டிஸ்கஷன் ஓடும்போது ஒரு பாடல் வருது, சிக்மா பட பாடல். சிக்மா பட பாடலில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, என் வழி தனி வழின்னு சொல்கிறாரு. அந்த வரிகள் நீங்கள் பார்த்தா தெரியும். திரையரங்குகளில் வந்து நிலநடுக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதுவும் உண்மை தான். ஜூலை 31 திரையரங்குகளில் நிலநடுக்கம் இருக்குது. அந்த பாடல் வரியில் அந்த சொல்லப்படுது. ஏன்னா சிக்மா படம் ரிலீஸ் ஆகிறதுனால திரையரங்குகளில் நிலநடுக்கம் இருக்குது, பூகம்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த பாடல் வரி வருது. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பதவி மேல் ஆசை இல்லை. பதவி மேலே ஆசை இல்லைன்றத அந்த வரியில் சொல்கிறாரு. இது எதுக்காக இந்த பதில்னா, பலரும் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்கு பிறகு அடுத்தது யார் அப்படின்றது நம்பர் 2 யாருன்னு கேட்கும்போது கட்சிக்கு உள்ளே வந்து சில முக்கியமான அந்த நிர்வாகிகள், இன்னும் மாவட்ட நிர்வாக அளவில் இல்லைனாலும் அந்த மாநில நிர்வாகிகள்
அந்த நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து நம்பர் 2ன்றதை அடையாளம் காட்டணும் விஜய் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் இரண்டாவதாக தன்னை வந்து கருதி கொள்ளக்கூடிய புஷி ஆனந்தும் சரி, ஆதவ் அர்ஜுனும் சரி, மற்ற நபர்கள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்பர் 2 வந்து அடையாளம் காட்டிக்கிறது. இவங்க 2 பேர்கிட்ட அந்த தள்ளுமுள் இருக்குது. யார் நம்பர் 2 அப்படின்றது. நான் தான் முதல் போட்டேன்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனாவும், நான் தான் தலைவரையே உருவாக்கணும்னு சொல்லி புஷி ஆனந்துக்கிட்டேயும் அது அந்த மாதிரி பேச்சு இருக்குது. அப்போ இந்த 2 பேரையுமே வந்து இல்லைன்றது இப்போ வந்து அங்கே விஜய் அவர்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்க 2 பேருமே கிடையாதுன்றாங்க. அப்போ யார் தான் பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல வந்து ஜேசன் சஞ்சய் வருவாரா? அப்போ அவர் வரணும்னா முதல்ல வந்து குடும்பம் இணையணும். ஸோ குடும்பம் இணையறதுக்கான அந்த வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அது அநேகமாக வந்து தீபாவளிக்கோ கிறிஸ்மஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா குடும்பமும் ஒன்றா சேரப்போது. அது மகிழ்ச்சியான அந்த தேதியை எதிர்பார்த்து உங்களை போல் நானும் காத்திருக்கிறேன். குடும்பம் இணையணுன்றதில் எனக்கு வந்து 101% எனக்கு வந்து அன்றைய தினம்தான் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு பாராட்டுதல் வந்து என் மூலமாக நிச்சயமாக இருக்கும். அந்த வேலைகள் நடக்குது. குடும்பம் இணைய போது நிச்சயமாக உறுதி. அது வந்து யாரும் தடுக்கவே முடியாது. அது வந்து இப்போதைக்கு கணவன் மனைவி விலகி இருக்கிறாங்க, பிரியலை, விலகி இருக்கிறது தற்காலிகம். பிரிவு என்பது நிரந்தரம். ஸோ பிரியலை, விலகி இருக்கிறாங்க. அது மீண்டும் வந்து அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக எல்லோரும் வந்து இணைய போகிறாங்க. அந்த சந்தோஷமான நாள் வந்து அநேகமாக தீபாவளியாக இருக்கலாம், கிறிஸ்மஸாக இருக்கலாம். இந்த ஆண்டு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது கட்சிக்குள்ளே இப்போ வந்து என்னென்னா வந்து 2வது நபர் யாரும் இல்லாதனால கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தருதலைகளாக வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து குற்ற நிகழ்வில் ஈடுபடுறான். அதுக்கு அடிப்படை காரணமே வந்து கட்சியை வந்து வழிகாட்டக்கூடிய அந்த இடத்துல வந்து உத்தரவு போட்டால் அதை மதிக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லை. புஷியானதெல்லாம் யாரும் மதிக்கவே இல்லைங்க. மாவட்ட நிர்வாகிகள் பல பேர் தகவல் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புஷியானதுக்கு மாவட்ட நிர்வாகிகள் சில பேருடைய பேர் கூட தெரியலன்றாங்க. இவங்க என்ன லட்சணத்தில் கட்சி நடத்துகிறாங்க ஒன்றும் புரியவே இல்லை. முழுக்க ஆதவ் அர்ஜுனா கிட்ட டேட்டா ஃபுல்லாகவே இருக்குது. வாய்ஸ் ஆஃப் காமனில் மொத்த டீட்டெயில்ஸும் வந்து எல்லா நிர்வாகிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவ் அர்ஜுனா கைவசம் வந்து அந்த லிஸ்ட்டு இருக்குது. நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். இவங்ககிட்ட பல லட்சம் கோடி பணம் வச்சுருக்கிறாங்க. நாளைக்கு எது வேணால் நடக்கும். அதுவே ஒரு ஆபத்து தான். அப்போ முழுக்க விஜய் அவர்கள்கிட்ட தாவேகா கட்சியோட நிர்வாகம் இருக்கானா? இல்லை. அதுக்கு காரணம் முதலமைச்சராக இருந்து பல பணிகள் செய்கிறதுனால முழுக்க ஆட்சி நிர்வாகத்தின் மீது கவனம் இருக்கிறதுனால கட்சி நிர்வாகத்தின் மீது கவனம் செலுத்த முடியாத சூழல் இருக்குது. அப்போது யாருக்கிட்டையாவது இந்த பொறுப்பை கொடுக்கலான்னு பார்த்தா அவன் உடனே என்ன செய்யணும் கேட்டால் கட்சி மொத்தமாக அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடறான். இப்போ அதான் வந்து ஆதவ் அர்ஜுனா கிட்ட நடக்கிற விஷயம் அதுதான். மொத்தமாக கொண்டு போயிடறான், அவன் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறான். அப்போ கட்சி வந்து விஜய் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ விஜய் கண்ட்ரோலில் வரணும்னா என்ன செய்யுது? அப்போ நம்பிக்கைக்குரிய 2வது நபர் வேணும். அது வந்து முடிவு செய்கிற இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2ஆம் கட்ட முக்கிய நிர்வாகிகள் விஜய் சுற்றி இருக்கக்கூடிய வியூக அமைப்பாளர்கள் உட்பட எல்லாருமே என்ன கேட்டால் அந்த ஒரு திங்கிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கட்சியை வந்து வழிநடத்துறது யார் கட்டுப்பாட்டில் கட்சியை வைக்கிறது, இப்படி ஒரு பேச்சு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. தாவேகாவோட தொண்டர்களுடைய எண்ணப்படி விருப்பப்படி கட்சியின் இளைஞர் அணிக்கு வந்து ஜேசன் சஞ்சயை வந்து கொண்டு வரலாமா அப்படின்ற அந்த டிஸ்கஷனில் வந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஜேசன் சஞ்சய் வந்து பதவி மேலே ஆசை இல்லைன்றார். இது என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் சிக்மா படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆக போது. உண்மையிலேயே சர்வதேச தரத்தில் படம் இருக்குது. அந்த ஒரு பாடல் வரியில் வரக்கூடிய விஷயங்களை வச்சு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ படம் 31 ரிலீஸ். அப்போ அந்த பாடல் வரியில் வர மாதிரி திரையரங்குகள் எல்லாம் அதகலப்படும்ன்றது நமக்கு தெரிய வருது. இந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த படம் ரிலீஸ் கொடுத்து அப்பாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், தாத்தாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்பா பெரிய நடிகர், தாத்தா பெரிய இயக்குனர், இவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தாய்க்கு மகிழ்ச்சி, தங்கை சங்கீதா தான் சொல்கிறேன், அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, தன் மகன் வந்து பெரிய ஒரு இயக்குனராக வந்து உருவெடுத்திருக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் அப்பாவுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி தான், ஆனால் வெளியே காட்ட முடியாத ஒரு இன்ப அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் வந்து தாத்தாவுக்கு ஒரு ஆச்சரியம்தான், தன் பேரன் வந்து ஒரு பெரிய இயக்குனராக வந்து ஒரு படத்தை வந்து ஒரு சர்வதேச தரத்தில் ஒரு படம் கொடுத்துருக்கிறாருன்னும் போது தாத்தாவுக்கு வந்து ஒரு ஆச்சரியம். இப்படி வந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் ஜூலை 31 இருக்க போகுதுன்றது என் எண்ணம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.